தினம் ஒரு சிறுகதையில் இன்றைக்கி சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய அகம். இந்த கதை 1957ஆம் வருடம் சரஸ்வதிங்கிற ஒரு பத்திரிக்கையில் வந்திருக்கு. இந்த கதை எதை பற்றி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறுகதையிலையும் சில மனிதர்களை சந்திக்கிறோம். ஏன்னா நமக்கு அதிக மனிதர்கள் சந்திக்க முடியாத மக்களாக இருக்கும்போது நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக சில மனிதர்களையும் அவர்களின் உணர்வுகளையும் அவங்களோட கேரக்டரையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் இந்த கதையில் நாம் பார்க்க போகிற மனிதர்களின் பெயர்கள் ஜானு. அது ஒரு குட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு, ஸ்கூலுக்கு போகிற ஒரு பொண்ணு. கிட்டத்தட்ட அது என்ன ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் சொல்லலை, ஒரு 7லேருந்து 8வது படிக்கிற பொண்ணாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அம்பு என்று அழைக்கப்படக்கூடிய அம்புஜம், அது ஜானுவோட அம்மா. அதுக்கப்புறம் டாக்டர்னு ஒரு கேரக்டர். ஸோ இந்த அகங்கிற இந்த சிறுகதை எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஜானு ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்க அம்மா அம்புஜம். அவங்களோட அப்பா ஒரு வெளி ஊரில் வேலை பார்க்குறார். அவர் எப்போவாவது ஒரு தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்திருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில். அதுக்கப்புறம் திரும்ப அவர் வேலை நிமித்தமாக ஊருக்கு போனார்னா பல மாதங்கள் கழித்து தான் திரும்ப வருவார். இப்படியான சூழலில் இருக்கும்போது டாக்டருங்கிற ஒரு கேரக்டர் அவர் இந்த வீட்டுக்குள்ளே வராரு. அவங்க அம்மா கூட பழகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அதாவது அம்புஜமும் டாக்டரும் சேர்ந்து படத்துக்கு போகிறது, வெளியே போகிறது, அடிக்கடி இந்த மாதிரி போயிட்டு வர்றதில் இருக்கிறாங்க. இதை பற்றியான டாக் நிறைய அந்த ஊருக்குள்ளே போயிட்டுருக்கு. இது ஜானுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைங்கிறனால அவளுக்கு புரியலை. அவளை விட்டுட்டு இவங்க வெளியே போகிறது, அந்த மாதிரியான ஒரு பிடிக்காத சில செயல்கள் அவளுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஒரு நாள் காரில் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. இவர் தூங்கிடுவா. அந்த டைம் இவங்க வெளியே அந்த டூரிஸ்ட் இடம் அங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. பார்த்தா தூங்கிட்டுருப்பா. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு கோவப்படுவா. ஸோ இந்த மாதிரியான இதில் பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க கூட படிக்கிற ஒரு ஒரு இன்னொரு குழந்தை சொல்லும், நான் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே போய் விளையாடுவேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், எங்கள் அம்மா விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? இல்லை விட மாட்டாங்க, உங்கள் அம்மா சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டே வராங்க அப்படின்னு போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு கொலு வைக்கிறாங்க. அங்கே போய் பிரசாதம் சாப்பிடுது அந்த பாப்பா ஜானு. அங்கே இருக்கிற ஒரு வயதான பாட்டி பாவம், இந்த பொண்ணை பார்த்தா தான் பாவமாக இருக்கா, அவங்க அம்மா பண்ணுற காரியத்துக்கு இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் சொல்ல இந்த மாதிரியான டாக் போக போக ஜானுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அம்மா சரியில்லை அப்படின்ட்டு. இப்படி இருக்கிற தருணத்தில் ஜானுக்கு ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் கதைக்கு அகம்னு ஏன் பேர் வச்சாங்கங்கிறது புரிய வரும். என்ன ரீசன்னா, இந்த கதையின் இல்லாமல் நம்ம தனியாக பேசணுன்னா, நாம் ஒரு தனிமையில் இருக்கும்போதோ இல்லைன்னா நமக்கு ஒரு துயரம் ஏற்படுது, பொறுத்துக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம பல வலு கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வருது. நமக்கு மேலே இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட பெருசாக முறையிட முடியாது. ஸோ நமக்கு மனசுக்குள்ளேயே நிறைய புலம்பல்களும், நமக்கு வர ஏமாற்றங்களும் கோபங்களும் மனசுக்குள்ளேயே நிறைய ஓடும். அதுதான் கிட்டத்தட்ட ஜானுவுக்கும் நடக்கும். அவள் சின்ன குழந்தை, அவளை எவ்வளோ எதிர்ப்பு காமிச்சாலும் அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும்போதும் ஜானு அந்த டாக்டரோட ரொம்ப கரிச்சு கொட்டுவா. இந்த மாதிரி அவர் காரில் நான் போகக்கூடாது,
அவர நான் பார்க்கவே கூடாது. அவர் எனக்கு பிடிக்கல. அவர் வந்து எங்க அம்மாகிட்ட சொல்லி எனக்கு அடி வாங்க வைக்கிறாரு. இந்த மாரி நெறைய வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இருக்க இருக்க வெறி ஆயிட்டே இருக்கும். அவங்க அம்மா மேலேயும் கோபம் வரும். அவங்க டாக்டர் மேலேயும் கோபம் வரும். அத வந்து நல்லா எதிர்ப்ப காமிச்சிட்ருப்பாங்க. இப்படியே கதை போய்க்கிட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில இது உச்சகட்டமா போகும். அ அவங்க 2 பேரும் இல்லாத தருணத்திலயும் வந்து ஜானுக்கு வந்து மைண்ட்ல இந்த டாக்டர பத்தியான கடுப்பான எண்ணங்கள், அவர எப்படி பழிவாங்கலாம்? அம்மாவ எப்படி இத சொல்லி புரிய வச்சு அவர எரிச்சல் ஏத்தலாம்? அப்படிங்கிற மாரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இந்த கதை படிக்கும்போதே, நம்ம ஜானுவோட அகத்தின் குரலா வந்து மாறுற மாரியான ஒரு ஃபீல் வந்து அ இருந்துச்சு. நீங்க கதைய படிச்சு பாருங்க. இதோட முடிவு வந்து நான் இப்ப சொல்லல. ஏன்னா இந்த கதைய படிச்சுட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனா இந்த கதை வந்து உண்மையாவே நீங்க படிச்சு இது கொஞ்சம் அதிக பக்கங்கள் உள்ள சிறுகதை தான். ஆனா நீங்க படிச்சுட்ருக்கும்போதே ஒரு ஸ்டேஜில தெரிஞ்சிரும். நம்ம வந்து இப்ப ஜானுவோட அ அந்த குழந்தையோட மனதா மாறி புலம்பிட்டுருக்குறோம். அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து ரைட்டர் நமக்கு கொண்டு வருவாரு. உண்மையாவே இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதையாவும் இருந்தது. ஆம், ம், இது வந்து நான் ஒவ்வொரு நாளும் இந்த கதைகள் இன்னும் நெறைய கதைகள் இருக்கு. இது நாள் வரையும் வந்த கதைகள்ல 4, 5 கதைகள் வந்திருக்கும். அந்த கதைகள்லயும் ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகையான கோணத்தில இருக்கு. ஒரு கதைக்கும், இன்னொரு கதைக்கும் சம்மந்தமே இல்ல. அவ்வளோ இதா இருக்கு. ஆ கண்டிப்பா இதே மாரி இன்னொரு கதைகள சந்திப்போம். வணக்கம்.